தனுஷ் இயக்கி நடித்து வெளியாகியிருக்கும் இட்லி கடை படம் தமிழகம் முழுவதும் பெருவாரியான திரையரங்குகளில் வெளியான முதல் நாளே இயக்குனர் தனுஷ் மற்றும் படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் படம் பார்க்க வருபவர்களுக்கு இட்லி கொடுத்து படம் பார்க்க அழைத்தனர். எப்போதும் ரசிகர்கள் கூட்டம் முண்டியடிக்கும் அங்கேயே அப்படி ஒரு கூட்டம் மிஸ்ஸிங் என்கிறார்கள். காலாண்டு விடுமுறை என்பதால் சென்னையில் இருந்து பலர் சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பார்கள். அதனால் சென்னை திரையரங்குகளில் போதிய ரசிகர்கள் வரவில்லை என்று கூறப்பட்டது. கோவை, திருச்சி, மதுரை என தமிழகத்தின் பெரும்பாலான முக்கிய பகுதிகளில் உள்ள இட்லி கடை படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்குகளும் ரசிகர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. எல்லாத்திற்கும் உச்சகட்டமாக சிவகங்கையில் உள்ள யாழினி சினிமாஸ் திரையரங்கில் 300 பேர் அமர்ந்து படம் பார்க்க இருக்கை வசதி இருக்கும் நிலையில் 40 பேர் மட்டுமே படம் பார்க்க வந்திருந்தனர். மற்ற இரு திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. தியேட்டர் வாசலில் இட்லி கடை என்ற பெயரை பார்த்ததும் ஏதோ புதியதாக ஹோட்டல் ஏதும் திறந்து விட்டார்கள் போல என்று பார்வையாளர்கள் படம் பார்க்காமல் திரும்பிச் சென்று விட்டார்களா என்று நெட்டிசன்கள் கமெண்ட் அடித்து கலாய்த்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இட்லி கடை படம் குறித்து பாசிட்டிவ் விமர்சனங்கள் வரத் தொடங்கி இருப்பதால் மாலை காட்சியில் சென்னையில் ரசிகர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டதாகவும் வரும் நாட்களில் ரசிகர்கள் திரையரங்கை நோக்கி அதிகம் வருவார்கள் என்றும் திரையரங்க உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். சூப்பரா இருக்குமா? ஐ திங்க் தனுஷ் பிரதருக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போனோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் தியேட்டர் முடிச்சுட்டு வந்தோம். எல்லாருமே ரொம்ப அப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஐ திங்க் குடும்பமா பார்க்குற ஒரு படமா எல்லாருமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. ஃபீல் குட் ஃபிலிம்ன்றாங்க. ரொம்ப காந்தாரா 2 மிகவும் சொற்பமான திரையரங்குகளிலேயே திரையிடப்பட்டுள்ளதால் இட்லி கடை படத்திற்கு பாதிப்பில்லை என்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் மற்றும் யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.